அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் அடிக்க செய்யும் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு நீங்க உங்க வீட்டிலேயே வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகர் பக்தர் அவங்க வீட்டுல இந்த மந்திரங்களை வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யல உச்சரிச்சு பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அதே போல செய்யுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் திருச்செந்தூர் முருகரை ரொம்ப மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆறுபடை வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். ஏன்னா தனி சிறப்பு திருச்செந்தூர் முருகருக்கு. அதனால நீங்க இந்த முறையில அவரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஆறுபடை வீடுகளே ஒன்றான திருச்செந்தூர் முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமுமே தனி சிறப்பு தான். அதுவும் அந்த கொடிமரத்திலிருந்து நீங்க சுத்தி ஒவ்வொரு சன்னதியா நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த எழுத்து வடிவிலேயே அந்த பாதை அமைஞ்சிருக்கத நீங்களே நடந்து வழிபாடு செய்யும்போது உணரலாங்க. அதே போல இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா விபூதியில, அதாவது விபூதி கொடுக்குறாங்க இல்லையா, அதே பன்னீர் இலையில மடிச்சு பிரசாதமா கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த முருகருடைய திருத்தலத்திலையும் பன்னீர் இலையில மடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அவரை ஒரு முறை போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா பன்னீர் இலை இருக்குல்லையா, அந்த விபூதியை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அந்த பன்னீர் கரங்கள் போல 12 கோடுகள் அந்த இலையில இருக்குங்க. அதுதான் நம்ம பன்னீர் 12 அப்படின்றதுதான் பன்னீர் இலை விபூதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ராஜ கோபுரங்கள் கட்டி வேலை செய்யல அவங்களுக்கு இந்த பன்னீர் இலை விபூதியை தான் சம்பளமா கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வாங்கிக்கிட்டு தூண்டுகை விநாயகர் சன்னதியில போய் அதை பிரிச்சு பார்க்கையிலதான் அவங்களுக்கு தங்க காசு இந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால அவரை தாராளமா நீங்க நம்பி நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எந்த வழிபாடையும் நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி செய்யாதீங்க. நீங்க முயற்சி கூட பண்ணி பாருங்க. ஒரு வாரம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நான் மறுபடியும் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க இதை தொடர்ச்சியா மந்திரத்தை தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி உண்மையா, ஏன்னா நம்ம எந்த ஒரு இதுலயும் உண்மையாவும் நேர்மையாவும் அமர்ந்து முழு பக்தியோட நீங்க எந்த விஷயத்த கேட்டாலும் முருகப்பெருமான் 100% நடத்தி கொடுப்பாரு. இதை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் செய்யுங்க, 21 நாள் செய்யுங்க. நீங்க இதை உச்சரித்து வழிபாடு செய்யலையே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். நீங்க நினைக்கலாம் அதிர்ஷ்டம்னோன்னா ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கதவை தட்டி கூரையை பொத்துட்டு விழுந்துருமா அப்படின்றதுங்க. நம்ம உழைக்கணும். நம்ம உழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய் சம்பாதிப்போம். அது ஒரு 200 ரூபாய் லாபம் தான் அதுவே நம்மளுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணல நஷ்டம் இல்லாம லாபம் வர்றதே இப்போ உள்ள காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதை போல நீங்க எந்த விஷயத்திலையும் உழைத்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்திரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா கலியுகத்துல திருச்செந்தூர் முருகர் ஆறுபடை வீடுகளே ஒவ்வொரு வழிபாடுலையும் தனி சிறப்புங்க. தனி சிறப்புலையும் அற்புதங்கள் நிறைந்தது நம்ம திருச்செந்தூர் முருகர். அதனால அவரை மனசுல நினைச்சுக்கோங்க. அவரை மனசுல நினைச்சிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மேல பாரத்தை போட்டு செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றியை தாங்க கொடுக்கும், நன்மையை தான் கொடுக்கும். முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதுமே நிலையா நிலைத்து இருக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.